உள்நோக்கம் இருக்குது, செயல் திட்டம் இருக்குது. அதுக்காக தான் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி வந்து செய்கிறாரு. தொடர்ந்து செய்கிறாரு அவர் அந்த வேலையை. விஜயை ப்ரைஸ் பண்ணுறாரு, எடப்பாடியை ப்ரைஸ் பண்ணுறாரு. எடப்பாடி நல்ல தலைவர்னுலாம் சொல்கிறாரு. 4 படங்களில் நடித்தவங்கலாம் துணை முதலமைச்சர் ஆகலாமா அப்படின்ற ஆதவோட கேள்வி வந்து அவரோட கேள்வி கிடையாது. அது வந்து ஆக்சுவலாக விஜயோட கேள்வி. ஸோ விஜய்க்கும் இவருக்கும் ஒரு திட்டம் என்பது இருக்குது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் விஜயும் பேசுகிறாரு. நாங்கள் கூட்டணி ஆட்சி கூட்டணியோடு தான் தேர்தல் சந்திப்போம், ஆட்சி அமைப்போம், ஆட்சியிலும் பங்கு கொடுப்போம், அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம்லாம் சொல்கிறார் அவர். அப்போது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோடைய ஸ்ட்ரோக்கும் விஜயோட ஸ்ட்ரோக்கும் ஒன்று. 2 பேரும் ஒரே ஸ்ட்ரோக்கோடு தான் இருக்காங்க. அந்த திட்டத்திலேருந்து ஆதவ் மாறவே இல்லை. அப்போது மறுபடியும் திருமாவளவனை வந்து சந்திக்கிறாங்கன்னா அப்போ அந்த திட்டம் வந்து மறுபடியும் செயலுக்கு வருதுன்னு தானே அர்த்தம்.